தேர்தல் பாதை திருடர் பாதை என்கிற முழக்கத்தை தலைவர் முன்வைத்தார். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதை என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. வாக்கு எண்ணிக்கை விழுக்காடு எவ்வளோ, வாக்கு பதிவு விழுக்காடு எவ்வளோ என்பதை தேர்தல் ஆணையம் உடனடியாக தெரியப்படுத்தணும்னு சொல்றோம். அதெல்லாம் உடனடியாக தெரியப்படுத்த முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அவங்க வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. மாறி மாறி சொல்றாங்க. எல்லாவற்றிலும் குளறுபடி. திடீர்னு பார்த்தா பூத்ல கொத்து கொத்த வாக்குகள் பதிவாகுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொத்து கொத்த வாக்குகள் பதிவாகுது. அங்க இருந்த பூத் ஏஜென்ட்ஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க, நாங்க தான் அங்க இருந்தோம், ஆனா அப்படியெல்லாம் யாரும் வந்து ஓட்டு போட்ட மாதிரி தெரியல, ஆனா இந்த நேரத்தில் இவ்வளவு விழுக்காடு ஓட்டுகள் பதிவா இருக்குது, இது முரணா இருக்குன்னு ஒரு டிஸ்பியூட் வருது. அப்ப டிஸ்பியூட் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே என்ன சொல்றோம், அங்க ஒரு சிசிடிவி வச்சிருப்போம்ல, அந்த சிசிடிவி காட்சியை பார்த்தா தெரிஞ்சிரும்ல, யார் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சிரும்ல. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மையா அல்லது அங்கே இருந்த அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் சொல்வது உண்மையா, யார் சொல்வது உண்மை, அதை தெரிந்து கொள்கிறோம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டேன். வாக்கு பதிவு விழுக்காடை கேட்டால் தரமாட்டேன், சிசிடிவி காட்சிகளை கேட்டால் தரமாட்டேன், எதை கேட்டாலும் தரமாட்டேன்.